அன்பாலே கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக இந்த கால தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் 51வது சங்கீதத்தை அதுல ஒரு சில வார்த்தைகளை வாசித்து நாம அதை தியானிப்போமாக. அன்பாலே இந்த 51வது சங்கீதம் அப்படின்னாலே அஹ், சுத்திகரிக்கப்பட சுத்திகரிப்பின் சங்கீதம் என்று சொல்வார். என்னை அதிகமாக அதிகமாக சுத்திகரித்தது. இந்த பச்சபாலிடத்திலே தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்திலே வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடிய ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று அதற்கு டைட்டில் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப என்ன அவரு ஜெபிக்கிறாரு, எப்படியாக பாடி ஜெபிக்கிறாரு அப்படின்னாக்கா, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும், என் மீறுதல் நீங்க சுத்திகரியும். மீறுதல் அப்படின்னாலே உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மீறுதல் என்னாக்கா, பாவ சிந்தனைய நம்முடைய எண்ணத்துல, சிந்தனையில பாவத்தை குறித்த சிந்தனைய பிசாசு போட்டுருவான். அது நமக்கு விரோதமாய் அது உருவெடுத்து அது செயல்பட்டுச்சுன்னா, அது பேரு வந்து குற்றம். அடுத்தவர்கள் பாதிக்கும்படியாக அந்த பாவ சிந்தனை செயல்பட்டும்னா, அந்த சிந்தனையில அடுத்தவர்கள் பாதிக்கும்படியாக அது செஞ்சதுன்னா, அது அக்கிரமம். ஆண்டுடைய வார்த்தைக்கும் ஆண்டவரையும் பாதிக்கும்படியாக அந்த பாவ சிந்தனை செயல்பட ஆரம்பித்ததுன்னா அது பேரு மீறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தாவீது ஆண்டுடைய கட்டளைகளை மீறி அவன் பாவத்துக்கு உட்பட்டதுனால என் மீறுதல் என்னை நீங்கி சுத்திகரியும் என்று சொல்கிறார். இப்ப பாருங்க, அடுத்தது என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, அக்கிரமத்தையும் சொல்றாரு. அடுத்தவங்க பாதிச்சிருக்கிறாங்க. உரியாவை கொலை பண்ணியிருக்கிறார். பாருங்க, இவனுடைய பாவ சிந்தனை உரியாவை கொலை செய்யும்படியாக ஏவியது, அக்கிரமமாக மாறியது. அடுத்தது என் பாவம் வரை என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்போதும் என் கண் முன்பாக நிற்கிறது. எவ்வளவு அழகா தாழ்த்தி பேசுறார். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எப்படியாக இருக்கிறது? இன்னைக்கு நம்முடைய பாவம் குற்றமாக மாறுகிறது, நம்முடைய பாவம் அகரமாக மாறுகிறது, நம்முடைய பாவம் மீறுதலாக மாறுகிறது. அப்ப இந்த நாலுத்தையுமே நம்ம அறிக்கையிடணும். என்னுடைய பாவத்தை, என்னுடைய குற்றத்தை, என்னுடைய அக்கிரமத்தை, என்னுடைய மீறுதலை என்னைக்கு மன்னியும் ஆண்டவரே. இதுக்காக தான் ஏசாயா 53:3ல பார்த்தோம்னா, இந்த 4 விதமான காரியத்துக்காக ஆண்டவர் ரத்தத்தை சிந்தியதை அங்கு தீர்க்கதரிசியாக எழுதப்பட்டிருக்கிறது. அன்பாலே இதுதான் இங்க தாவீது சொல்றாரு. நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று 5வது வசனத்துல சொல்லுது. நாம என்ன நினைச்சிட்டோம்னா, அவ தாய் அவனை பாவத்துல கர்ப்பம் தரித்தாள் போல இருக்குன்னு நினைச்சிருப்போம். ஆனா இதுக்கு ஹிஸ்டாரிக்கல் ஒரு காரியம் இருக்கிறது. யூதருடைய கலாச்சாரத்தின்படி இந்த வார்த்தைக்கினுடைய பின்னணியம் ஒண்ணு இருக்கிறது. நான் எபிரேயர் கிளாஸ்ல நாங்கள் அதை படித்ததுனால நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். தாவீதினுடைய அப்பா ஈசா அந்த அந்த சங்கத்திலிருந்து அவனை விலக்கி வச்சுட்டாங்க. யூதர்களுடைய ஒரு சங்கத்திலிருந்து விலக்கி வச்சதுனால, அந்த சங்கத்துல எப்படியாவது நம்ம இடம் பெற வேண்டும் என்று அவன் கானானிய பெண்ணை வந்து திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறான். அப்ப அப்ப அவள்ட்ட சொல்லும்போது அந்த கானானிய ஸ்திரீ வந்து தாவீதினுடைய மனைவி கிட்ட சொன்ன பிறகு அவள் என்ன செய்றா, அந்த கானானிய ஸ்திரீயினுடைய வேஷம் போட்டு அன்றைக்கு அவள் வீட்டிலே அவள் தரித்திருந்து அவளை வெளியே அனுப்பி விடுகிறான். அப்ப கானானிய ஸ்திரீகிட்ட அவன் பிரவேசித்து ஒரு குழந்தை பாக்கியத்தை உண்டு பண்ணினான். அப்ப அந்த கானானிய ஸ்திரீன்னு நினைச்சுக்கிட்டு தன் மனைவியிட்டே அவன் என்ன செஞ்சான்? பிரவேசித்தான். அதுல ஒரு கர்ப்பவதி ஆனவள் தான் தாவீது 8வது பிள்ளையாக பிறந்தான். ஆனால் தான் ஒரு இடத்துல வந்து ஈசாவுக்கு 7 பிள்ளைன்னு இருக்கும். பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல ஒரு இடத்துல 8 பிள்ளைன்னு இருக்கும். இந்த 8வது பிள்ளையாக பிறந்த தாவீதை அவன் கன்சிடரே பண்ணல பிள்ளை என்று. ஆனால் தான் அவனை வந்து அடிமையை போல வச்சிருந்தான். வீட்டுக்குள்ளேயே சேர்க்கலையாம். இதெல்லாம் கலாச்சாரத்துல அவங்களுடைய ஹிஸ்டாரிக்கல்ல வருது. அவன் ஒரு அடிமையை போல வெளியில இருந்தான். வீட்டுக்குள்ளேயே வந்தது கிடையாது. ஆனால் தான் சாமுவேல் வந்து உனக்கு 7 பிள்ளைய கொண்டு வந்து அவங்க முன்னாடி நிறுத்தும்போது, உனக்கு இவ்வளவுதான் பிள்ளையான்னா, இல்ல இல்ல ஒருத்தன் இருக்கிறான், இன்னொருத்தன் 8வது பிள்ளையா, அவனை கூட்டு வா அப்படின்னுகிறார். அப்புறம் தான் தாவீது வருகிறான். அப்புறம் தான் அவனை அபிஷேகம் பண்ணுகிறார் சாமுவேல். அன்பாலே அப்படியாக என் தாய் என்னை துர்க்குணத்தில் உருவானேன் அப்படின்னாக்கா, இதுதான் அவங்க அப்பனுடைய துர்க்குணம்.
அவர் எப்படியாவது இந்த சங்கத்துல இடம் பெற வேண்டும் என்று அந்நிய ஸ்திரியோடு சேர வேண்டும் என்று சொல்லி அவள் சேரும்போது தன்னுடைய தாய் அதுல கிரிமினலா வேலை செஞ்சதுனால்தான் இப்படிப்பட்ட காரியத்தை அந்த ஒரு வார்த்தையில அடங்கி இருக்கிறது என்பதை குறித்து நாங்கள் படித்தது உண்டு. அன்பாலே அதெல்லாம் விட்டுடுங்க. இப்ப 7வது வசனத்துக்கு வரும். ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். ஆண்டவர்கிட்ட அவரு கேட்கிறார் தாவீது, இப்படியாக நான் ஒரு அடிமையைப் போல இருக்கிறேன். நான் பாவத்துல கர்ப்பம் தரிக்கப்பட்டிருக்கிறேன். அதனாலதான் என்னுடைய புத்தியும் கிரிமினலா இருக்குது. என்னை ஈசோப்பினால சுத்திகரி ஆண்டவரே. கிரிமினலா நான் உரியாவை நான் என்ன செஞ்சேன்? சாகடிச்சுட்டு அவருடைய மனைவியை நான் சொந்தமாக்கி கொண்டேன். என்ன மன்னிங்க. என்னை ஈசோப்பினால் சுத்திகரிங்கன்னு சொல்லி அவர் வேண்டுவதை பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு ஈசோப்பு எதுங்க? இயேசு ஆண்டவருடைய ரத்தம் தான். இன்னைக்கு அவர்தான் நமக்காக ரத்தம் சிந்தி எல்லா சகல பாவத்தையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறது. அவருடைய ரத்தம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அதையும் நீ நம்ம விசுவாசிக்கணும். அதை வாயால அறிக்கையிடணும். ஈசோப்பினால் என்னை சுத்திகரி ஆண்டவரே. உண்மையிலே நேத்து ஒரு ஊழியர் கூடுகைக்கு நான் இருந்திருந்தேன் நெய்வேலியில். எழுப்புதல் ஜெப ஊழியத்தின் சார்பாக நடந்தது. அப்ப அண்ணன் குருஸ் மாசிலாமணி அண்ணன் வந்து செய்தி கொடுத்தாங்க. அப்ப தனக்காக ஜெபியுங்கள் முதலாவது அப்படின்னு சொல்லி சொன்னார். எடுத்த உடனே என்னடா அவர் தனக்காக ஜெபிக்க சொல்றாரு. இந்த ஆதாரத்தில் வேதத்தின் ஆதாரத்திலிருந்து சொல்றார். தனக்காக ஜெபியுங்கள். ஏன்னா நம்மள கொண்டு பெரிய காரியம் செய்யணும்னு ஆண்டவர் திட்டமிட்டு இருக்கிறாரு. ஆனா அதே சமயத்துல நம்மள கொண்டு கீழே விழுந்து போகணும்னு சொல்லி பிசாசும் கங்கணம் கட்டி இருக்கிறான். எனவே நீ 10,000த்துக்கு சிறந்தவன் என்று ஆண்டவர் சொல்றார். உன்னையும் என்னையும் நமக்காக முதலாவது ஜெபிக்க வேண்டும். அடுத்து நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய மனைவி, பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், சந்ததிக்காக ஜெபிக்க வேண்டும். அடுத்தது சபை மக்களுக்காக கதறி ஜெபிக்க வேண்டுமா? உண்மையிலே இன்னைக்கு அந்த வார்த்தை உண்மையிலே எனக்கு பிரயோஜனமா இருந்தது. நான் மற்றவங்களுக்காக ஜெபித்தாலே போதும். நம்மள ஆண்டவரு நம்ம குடும்பத்தை பார்த்துப்பாருன்னு அந்த ஒரு சிந்தனையில நான் இருந்தேன். ஆனால் நேற்று என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டது. நமக்காக அதிகமாக நம்ம பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் அதுக்கு எபிரேயர் அதுல வந்து உ இயேசு ஆண்டவர் தமக்காக ஜெபித்ததை அவர் கோட் பண்ணி காட்டினார். எபிரேயர் எழுதின நிருபத்துல ஆண்டவர் உரத்த சத்தமாய் மகா கண்ணீரோடும் உரத்த சத்தமாக அவர் ஜெபித்தத விண்ணப்பம் பண்ணி விண்ணப்பம் பண்ணினார் என்று நாம பார்க்கிறோம். அன்பாலே இன்னைக்கு நாம எப்படி ஜெபிக்கிறோம்? அவர் உயிரோடு இருந்த மாமிசத்தில் இருந்த நாட்களிலே 5:7 சொல்றார். அவர் மாமிசத்துல இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து அப்படின்னு போட்டிருக்கு. தனக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவர் மகா சத்தத்தோடும் கண்ணீரோடு ஜெபிக்கிறார். இங்க அதேதான் தாவீது தனக்காக ஜெபிக்கிறார். இன்னைக்கு அவர் எப்படி சொல்றாரு? ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். இன்னைக்கு இன்னைக்கு தனக்காக ஜெபிக்கிறதை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அந்த ஆண்டவர் எப்படியாக 5:7 எபிரேயர்ல தனக்காக ஜெபிக்கிறார். தண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடும் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம் போல இன்னைக்கு தாவீது இந்த 51வது சங்கீதத்துல அவர் தனக்காக ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். தேவனே சுத்த இருதயத்திலே என்னிலே சிருஷ்டியும் நிலவரமான ஆவியை என்னுள் உள்ளத்திலே புதுப்பியும் என்றார். எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சமான வார்த்தை. இதை குறித்து பேசணும்னா 1 மணி நேரம் பேசலாம். இன்னைக்கு சுத்த இருதயம் நமக்குள்ளார இருக்கிறதா? அந்த சுத்த இருதயத்தை தாரும் என்று சொல்லி நாம கேட்போம். அன்பாலே ஆண்டவர் வேற ஒண்ணுத்தையும் நம்மகிட்ட எதிர்பார்க்கலீங்க. பணம், காசு இதெல்லாம் அவர் எதிர்பார்க்கல. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒண்ணே ஒண்ணுதான். மகனே, மகளே உன் இருதயத்தை எனக்கு தா என்று தான் எதிர்பார்க்கிறார். அப்ப இருதயத்தை தந்தமா அந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கணுமா? சுத்த இருதயமா இருக்கணும். அப்ப நம்மகிட்ட சுத்த இருதயம் இல்ல. இப்ப அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். ஆண்டவரே என் இருதயத்தை சுத்தப்படுத்து. என் இருதயம் கல்லா இருக்குது. என் இருதயம் கேடுபாடா இருக்குது. என் இருதயம் சரியில்லாம இருக்குது. கிரிமினலா இருக்குது. ஆண்டவரே தாவீது எப்படியாக இருதயத்துல கிரிமினலா இருந்தான். அதனால்தான் சொல்றாரு, என் இருதயத்தை புதிய சுத்த இருதயத்தை எனக்கு சிருஷ்டியும். என் இருதயம் சரியில்லை ஆண்டவரே. ஒத்துக்கொள்ளுங்க. அவர்கிட்ட கேட்கும்போது நமக்கு புதிய இருதயம், நவமான இருதயத்தை தருவார்.
என் உள்ளத்திலே ஆவியை நிலவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பி. என்னுடைய ஆவி நிலவரமற்றதா இருக்குது. இங்க இருக்குது, நாளைக்கு அங்க இருக்குது, அங்க இருக்குது. குரங்கு போல மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே இருக்கு. நம்முடைய மனுஷனுடைய ஆவி அப்படிதான் நிலவரமற்ற ஆவி. அந்த நிலவரமற்ற ஆவியை நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஒருநிலைப்படுத்த வேண்டும் அன்பானவர்களே. அதனால தான் சொல்றாரு, அ நெ என்னுடைய உள்ளத்திலே நிலவரமான ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை நாம் கேட்போம் அன்பானவர்களே. பரிசுத்த ஆவியானவர் உன் உள்ளத்துல வந்து தங்கும்பொழுது, உன் இருதயம் புதிதாக மாறுகிறது. அடுத்து சொல்றாரு, அ அ 12வது வசனத்த பார்த்தீங்கன்னா தெரியும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து, உற்சாகமான ஆவி என்னில் தாங்கும்படி செய்யும் என்று. எப்படி ஜெபிக்கிறார் பாரு. இந்த ஜெபத்த நம்ம ஒவ்வொரு நாளும் படிச்சு ஜெபிக்கணும். எனக்கு சொல்லிக் குடுத்தது அதான். டெய்லி சங்கீதம் 51வது சங்கீதத்த படிச்சு, உன்னுடைய பாவத்த அறிக்கையிட்டு ஜெபிங்கன்னு சொன்னேன். நான் ஆரம்ப காலத்துல அத ரெகுலரா செஞ்சுட்டு வந்தேன். அப்ப பாருங்க, அந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்து. ஏன்னா இன்னைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட்டுட்டோம்னு சொல்லிட்டு, ரட்சிப்பை இழந்து இருக்கிறோம். அநேக பாவத்தினால, பாவ சிந்தனையினால, பாவ செயல்களினால, பாவத்தினுடைய பேச்சினால இன்னைக்கு நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்திருக்கிறோம். உண்மையிலே. அதனால்தான் ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தாரும் என்று கேட்கிறார். அந்த சந்தோஷத்த திரும்ப திரும்ப நம்ம புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்குள் தந்து உற்சாகமான ஆவியினாலே என்னை தாங்கும்படி செய்யும்னு சொல்லி, அப்ப சொல்றாரு, தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்தப் பழிகளுக்கு என்னை நீங்கலாக்கி விடும். இப்பதான் பாயிண்ட்டுக்கே வர்றார். உரியாவை அவரு சாகடிச்சதனுடைய இரத்தப் பழி இன்னைக்கு தாவீது மேல இருந்ததுங்க. அதனால தான் அவனுடைய பிள்ளைய ஆண்டவர் அடிச்சார் என்று பார்க்கிறோம். உண்மையிலே அந்த இரத்தப் பழிய நம்ம மேலயும் இரத்தப் பழி இருக்கு. இன்னைக்கு தோமான்ற ஒரு ஆண்டுடைய சீஷர் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்தாரு. ஆண்டவருக்கென்று ஊழியம் செஞ்சாரு. அவரு தமிழ்நாட்டு ஜனங்கள் அ குத்தி கொலை பண்ணி அவருடைய ரத்தம் குருதி சிந்தப்பட்டது சென்னையிலே. அந்த ரத்தப்பழி இன்னைக்கு தமிழ்நாட்டில இருக்கிறது. இந்தியா தேசத்துல இருக்கிறது. இன்னைக்கு ஆனா அந்த ரத்தப்பழி இந்தியாவை விட்டு நீங்கும்படி, தமிழகத்தை விட்டு நீங்கும்படி நம்ம ஜெபிக்க வேண்டும். உண்மையிலே ஒவ்வொரு மேலும் விழுந்திருக்குது. இன்னைக்கு இன்னைக்கு நரபலி குடுக்கிறார்கள். இன்னைக்கு நான் கேள்விப்பட்டேன் நேத்து மீட்டிங்ல. நரபலி குடுத்து அந்த ரத்தத்த எடுத்து ஊரெல்லாம் தெளிக்கிறாங்களாம். உண்மையிலே சுயநலத்துக்காக தங்களை ரத்த பலி குடுக்கிறவர்கள் அது வேற. அந்த ரத்த பழியும் சேர்ந்து நம்ம தேசத்து மேலதான் சுமந்து கிடக்கு. இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகளை காணோம். அவங்களெல்லாம் நரபலிக்காக அவங்க என்ன செய்றாங்க? கடத்தி கொண்டு போய் ஈவிரக்கம் இல்லாம கொல்றாங்க. உண்மையிலே இன்னைக்கு அவங்களுக்காக ஜெபிப்போம். அந்த ரத்தப்பழி நம்ம தேசத்தை விட்டு போக வேண்டும் என்று, நம்மள விட்டு நீக்க வேண்டும் என்று, தாவீது எப்படியாக ரத்தப்பழிக்காக ஜெபித்தார். இன்னைக்கு அதனால தான் நான் வந்து இப்ப மத்தேயுல 1ஆம் அதிகாரத்துல வந்து நானு அ இந்த வம்ச வரலாறு பட்டியல்ல வந்து 4 பெண்களை குறித்து நான் பேசுவது உண்டு. இங்க 5வது பெண்ணாக 6வது வசனத்த பார்த்தீங்கன்னா தெரியும். ஈசாய் தாவீதின் ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவிடத்திலே சாலமோனை பெற்றான் இருக்கும். அந்த உரியாவின் மனைவி பேர் அங்கு இடம்பெறவில்லை பத்செபாள் என்று. ஆனா உரியாவின் பெயர் அங்கு இடம்பெற்றதற்கு காரணம் என்ன என்பதை நான் அலசி ஆராய்ந்ததுக்கு சொன்னார் ஆண்டவரே, அவன் இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறான். என்னுடைய வம்ச வரலாறு பட்டியலிலே உரியா இரத்த சாட்சியாய் மரித்ததுனால அவனுக்கு உண்டான கனத்தை நான் கொடுத்தேன். அதனால்தான் என்னுடைய வம்ச பட்டியலிலே அவன் பெயரை சேர்த்தேன். பத்செபாள் அவளை பேரை சேர்க்கவில்லை என்று. அன்பாலே இன்னைக்கு பாருங்க, பத்செபாளை போல நம்ம இல்லாதபடிக்கு நாம இருக்க வேண்டும் என்று ஒரு புத்தகத்தில நான் படிச்சது உண்டு. அவள் இணங்கி கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். ராஜாவுக்கு இணங்கி கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். ராஜா அப்படியே அவளுடைய குளிச்சத பார்த்து, அவ குளிச்சது மதி இல்லாம பப்ளிக்ல குளிச்சான்னு பார்க்கிறோம். இப்படி அநேக பெண்கள் மதி இல்லாம செஞ்சுட்டு, மற்றவர்களுடைய மேல பழி வைக்கிறது. அன்பாலே, பச்சைபாலை குறித்து பேச வேண்டாம். இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு அந்த உரியாவுக்கு உண்டான கனத்தையும், மரியாதையும் ஆண்டவர் குடுத்தாரு. இங்க அதனால தான் சொல்றாரு, இந்த இரத்தப்பழி நீங்களாகி என்னை ரட்சியும் என்று சொல்றார். அடுத்து கடைசியா பார்க்கிறோம் 17. அதான் எனக்கு ரொம்ப டச்சிங்கான வசனம். தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்று அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அன்பாலே, இந்த கண்ணீரோடு ஜெபித்த அந்த ஜெபத்தை ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார்.
இன்னைக்கு உன்னுடைய பாவத்தை நீ கண்ணீரோடு அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது, மனம் கசந்து அழும்போது, இன்னைக்கு ஆண்டவர் அதை இறக்கப்படுகிற தேவனா இருக்கிறார். அதனால்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். யூதாஸ் காரியோத்த ஆண்டவரை காட்டி கொடுத்தான். பேதுரு மறுதலித்தான். ஆனா மறுதலித்தவன் காட்டி கொடுத்தது போல அழுது தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். மனம் கசந்து அழுது 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 பேதுரு என்ன செஞ்சானா, தன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலையானா. ஆனா காட்டி கொடுத்த யூதாசோ, சிலுவையில அறையப்பட காரணமா இருந்த யூதாசோ, ஆண்டவர் சாவதற்கு காரணமா இருந்த யூதாசோ மனஸ்தாபப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. மத்தேயு 27:3 பாத்தீங்கன்னா தெரியும். அவரை காட்டி கொடுத்த யூதாசோ அவரை மரண அக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளி காசை எடுத்து பிரதான ஆசாரியரிடத்துல போய் மூப்பரிடத்துல திரும்பி கொண்டு வந்து, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததனால் பாவம் செய்தேன் என்று சொன்னான். குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன், அதனால நான் பாவம் செஞ்சேன்னு மனஸ்தாபப்பட்டான். அதுல யாருகிட்ட போய், மனுஷங்கிட்டே போய் மனஸ்தாபப்பட்டான். உண்மையிலே அவன் கல்வாரி சிலுவை அண்டையில ஓடி போய் ஆண்டுடைய காலை பிடிச்சிட்டு அவன் அழுது இருந்தானா, ஆண்டவரே உன்னை காட்டி கொடுத்துட்டேனே, நீங்க ஒரு தவறு செய்யாதவரை உன்னை காட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லி அவன் மனஸ்தாபப்பட்டு மனம் கசந்து அழுது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்திருந்தானாக்கா நிச்சயமா அவனையும் ரட்சித்திருப்பாரு அன்பாவுடைய. ஆனா பேதுரு தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக எனக்கு தெரியவே தெரியாது அவர் யாருன்னு 3 தடவை மறுதலித்தான். அவன் காட்டி கொடுத்ததை போல மனம் கசந்து கசந்து அழுதான் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு அதனால்தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு தேவனுக்கு ஏற்க பலிகள் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதும் ஆவிதான். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்று சொல்கிறார். அன்பாலே இன்றைக்கு நீ எப்படிப்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும் பரவாயில்ல, பெரிய பாதகமே செய்திருந்தாலும் சரிதான். இன்னைக்கு நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு கண்ணீரோடு மனம் கசந்து நீ ஆண்டவருடைய பாதத்துல நீ அழுதாய் என்றால், என்னுடைய நம்முடைய எல்லாருடைய பாவத்தையும் மன்னிக்கிறதுக்கு அவரு உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். அன்பாலே 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7, 9 அதுதான் சொல்றார். அவர் பாவத்தை அறிக்கையிட்டால் அவருடைய ரத்தம் சகல பாவத்தை சுத்திகரிக்க வல்லதாக இருக்கிறது. இன்னைக்கு நாம் அறிக்கையிடுவோமா? ஆண்டவர்கிட்ட தாவீது ஜெபித்ததை போல நாம ஜெபிப்போமா? இன்னைக்கு ஆண்டவரே ஈசோப்பினால என்னை கழுவும், உடைய ரத்தத்தினால என்னை கழுவும், இந்த ரத்த பழிக்கு என்னையும் எங்களையும் எங்க இந்தியாவின் நீர் விடுதலையாக்கும். ஆண்டவரே நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியர் என்று சொன்னீரே, இப்படியாக நாங்கள் நொறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவரே மிகுந்த கண்ணீரோடு நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. நீர் அந்த ஜெபத்தை எங்கள் மேல ஊற்றுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். இன்னைக்கு நீர் கொடுத்த அந்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த ஆண்டவரே சங்கீதம் 51 சுத்திகரிப்பின் சங்கீதமாக இருக்கிறது. என் வாழ்க்கையில அது இருந்தது. அநேகர் வாழ்க்கையில அந்த சுத்திகரிப்பின் சங்கீதத்தை நாங்கள் வாசித்து வாசித்து நறுங்குண்ட இருதயத்தோடு உம்மிடத்தில் அறிக்கையிட்டு பாவத்தை நாங்கள் வெற்றியை பார்க்க ரட்சிப்பை பார்க்க உதவி செய்யும். இப்படியா செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ.